ஸ்வேதா, ஸ்வேதா, காலில் இருந்து பெட்ரூம் வேண்டி போயிட்டு இருக்க, வாடி வெளியே. அத்தை துணியில மடிச்சிட்டு இருந்தேன் அத்தை. நீ மடிச்சு கிழிச்சது போதும், கிச்சன்ல பாத்திரம் கழுவு போ. சரிங்க அத்தை. ரெண்டு பாத்திரம் விளக்குன்னு உள்ள அமிச்சேன். உள்ள என்ன பண்றாலும் தெரியல. நம்ம செல்ல மருமகளுக்கு வாங்கி வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாளோ. ஸ்வேதா, ஸ்வேதா, வாடி வெளியே. என்ன பண்ற உள்ள பாப்போம். வந்துட்டேன் அத்தை. என்ன அத்தை? சும்மா தான் பார்த்தேன், உன் மூஞ்சியை பார்க்குற மாதிரியா இருக்கு. ஆச்சா வேலை, வா வெளியே. சொல்லுங்க அத்தை. பாத்திரம் வெளிக்கிட்ட அப்புறமா வேற என்ன வேலை செய்யணும்? என்னடி வாய் ரொம்ப நீளுது வர வர? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சொன்னேன் உங்களுக்கு. வாயாடினது போதும். என் செல்ல மருமக வர டைம் ஆச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து பழத்தை எடுத்து வாஷ் பண்ணி வை, வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பேன். ஓ அத்தை ஒரு நிமிஷம். என்ன? டைம் ஆயிடுச்சு, பாப்பா வந்துடுவா, போய் கூட்டு வந்துட்டுமா? அவளே வருவா, நீ போய் ஜூஸ் போட்டு போ. சரிங்க அத்தை. பாப்பாக்குன்னு அவர் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா பாப்பாக்கு ஒரு ஆப்பிள் கூட கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அத்தை. எல்லாமே மருமக மருமகன்றாங்க. எனக்கு தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் பாப்பாவுக்காச்சும் கொடுக்கலாம்ல. ரெடி நல்லா கழுவி கட் பண்ணியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? அதோ அத்தை இப்போதான் கழுவுன, கட் பண்ணிடுற அத்தை, 2 நிமிஷம். ஆமா, நீ 5 பழம் இருந்தது, என்ன 3 வச்சிருக்கேன், மீதி 2 அதுதான் அத்தை இது. என்ன அதான் இது 2 சாப்பிட்டியா? ஐயோ நானா ஆப்பிள் எல்லாம் சாப்பிடுறதே இல்ல அத்தை. நீங்க எங்க எனக்கு ஆப்பிள் கொடுக்குறீங்க? அந்த அழுகி போன பழம் தான் கொடுக்குறீங்க. ஆமா, உள்ளே தின்ட்டு பேசுவா பேச்சு. அத்தை நான் சாப்பிடவே இல்லை அத்தை. ஞாபகம் வந்துச்சு அத்தை. நேற்று நான் தண்ணி குடிக்கலாம் ஒரு கிச்சனுக்கு வந்தேன்னா அப்பதான் உங்க செல்ல மருமக ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா அத்தை. என்னடி பொய் சொல்றியா? அவன் மேல வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்க. வரட்டும் இரு. உண்மையிலேயே அதான் அத்தை, நான் தண்ணி குடிக்க வரும்போது அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பண்றதா நீ போயிட்டு அவன் மேல பழிய போடு. சீக்கிரம் கட் பண்ணு. யாரு போன்ல? அவர் தான் கூப்பிட்டுருக்காரு இவ்வளவு நேரத்துக்கு. ஹலோ, சொல்லுங்க. ஆமாங்க, இப்போதாங்க சமைக்க வந்திருக்கேன் கிச்சனுக்கு. இல்லைங்க, இவ்வளோ நேரம் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆமாங்க, இன்னைக்கு அவங்க பிடிச்ச சிக்கனும் மட்டனும் தான் சமைக்க சொல்லியிருக்காங்க அத்தை. அதான் சமைக்க போகிறேங்க. உங்களுக்கு வேண்டாவா? பருப்பு சாம்பார் செய்யணுங்களா? சரிங்க, சமைச்சிடுறேன். முதல்ல சிக்கனும் மட்டனை சமைச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு பருப்பு குழம்பு செஞ்சு தரேங்க. இல்லைன்னா அத்தை திட்டுவாங்கங்க. சரிங்க சரிங்க சரிங்க, செஞ்சு கொடுத்துட்றேங்க. நீங்களும் கோச்சிக்காதீங்க. என்னங்க? சரிங்க, அத்தை கிட்ட தானேங்க கொடுக்குறேன் ஃபோனு. அத்தை அவர் தான் ஃபோன். எவரு? வீட்டுக்காரரு. என்ன பேசணுமா அவளுக்கு? சொல்லுடா. என்னது? என்ன சொன்னா படடியா? மத்திய வச்சுரு அதுக்குள்ள. என்னது சிக்கன் மட்டனா? ஆமாம், என் செல்ல மருமக சிக்கன் மட்டன் வேணும்னு சொன்னா காலையிலேயே. அதான் மார்க்கெட்டை போய் எடுத்துகிட்டு வந்து சமைக்க சொன்னேன். என்ன தப்பு? சொல்லக்கூடாதா? அவள் பெரிய வீட்டில் வந்த பொண்ணு அப்படி தான் இருப்பா, வாய்க்கு ருசியாக கேட்பா. நம்ம தான் சமைச்சு போடணும். என்னது உன் பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோலம் முட்டி விட்டாள் அவ. வா வீட்டுக்கு வா, அவளை நான் வைக்கிறேன் இன்னைக்கு. என்னடா அப்படி பேசுகிறேண்ணா? நான் என்னடா பேசுகிறேன்? கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் ஓவராக பேசலையே. வரட்டு இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிடறேன் பாரு. நான் இன்னைக்கு நானும் போனால் போது, ஏழை வீட்டு மருமகளாச்சேன்னு பொறுத்து போகிறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாத தம்பி, நீ வீட்டுக்கு வா, அவங்க அப்பா அம்மா கூப்பிட சொல்கிறேன். நான் பாத்தியவன் 2 நிமிஷம் பேச விட்டா போதும், அதுக்குள்ளே வத்தி வச்சிட்டா அவங்ககிட்ட. ஸ்வேதா, ஸ்வேதா வாடிங்க. ஐயோ என்ன திட்டு போகிறாங்களோ தெரியும். அத்தை கூப்பிட்டீங்களா? என்னத்தை கூப்பிட்டீங்களா? அப்போ ஃபோனில் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்லாமல் தான் அவன் ஃபோன் எனக்கு கத்துறானா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, போனால் போது, ஏழை விட்டு பொண்ணாச்சு. நானும் பொறுத்து போகிறேன். தினமும் சொல்கிற பேச்சு கேட்கறது கிடையாது, ஒரு வேலை நீட்டாக செய்யறது கிடையாது. நான் வத்தி வைக்கிறேன் அவங்ககிட்ட. முதல் ஃபோன் பண்ண, உங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ண. அத்தை நீங்க சொல்கிறமா நான் கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. எங்கள் அப்பா அம்மா பாவத்தை, அவங்களுக்கு தெரிஞ்சு ஒடிஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் போனா போட்டு நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஓவர் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் புருஷன் வரட்டு, நான் வைக்கிற கச்சேரி அவனுக்கு. அத்தை எதுவும் பண்ணாதீங்க, இனிமே நான் சொல்றபடியே கேட்கறத ப்ளீஸ் அத்தை. போய் காப்பி போட்டு எடுத்துட்டு போ, அந்த பையன் இருக்கட்டும்.
அடடே ரத்னா, வாமா வா. எங்க போயிட்டு ஆளே காணோம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ வந்துட்டல, எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னம்மா சொன்னீங்க? போ போ, அவ உள்ளதான் இருக்கா. ஸ்வேதா, ஸ்வேதா, சொல்லுங்க அத்தை. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். வரதுக்கு வெளியே கிளீனாக தொடச்சி நீட்டா வை. சரிங்க அத்தை. என்ன ஸ்வேதா மாவுக்குள்ள பண்ணாம சும்மா கிளாஸ் வச்சு தொடிச்சிட்டு இருக்க? வாங்கக்கா, வாங்க உட்காருங்க வாங்க. என்ன ஏன் மாவுக்குள்ள போடாம இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? இல்லக்கா, அத்தை தான் மாப் போட்டா கிளீனா போட மாட்டேன், கையிலேயே தொடச்சு விடுன்னு சொன்னாங்க. சரி உக்காரு, ஏன் நீட்டே இருக்க? இல்லக்கா, இன்னும் சமைக்கணும் வேற, அத்தை வந்துருவாங்க அதுதான். சரி விடு, நான் ஹெல்ப் பண்றேன். உங்க அத்தை வந்து வாக்கிங் போயிருக்கா, உடனே ஒன்னும் வரமாட்டா. அவளுக்கு ஒன்றும் மரியாதை எல்லாம் கொடுக்காத. அத்தை சொத்தன்ட்டு உன் அத்தை இருக்காளே சரியான பஜாரி பொம்பளை. அவளெல்லாம் எப்படி இருக்க நீ? அவ மூஞ்சில 2 குத்து குத்தாம நீ அத்தை சரி சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லக்கா, சாப்பிட்றதுக்குள்ளதான் அவங்க சமைக்க சொல்லிட்டாங்க அத்தை. சமைக்க சொல்லிட்டாங்க? இவ்வளோ டைம் என்ன ஆகுது? 12:30 மணி ஆகுது. இல்லக்கா, அவங்க செல்ல மருமக வராங்களாமா, அவங்களுக்கு சிக்கனும் மட்டனும் சமைச்சு வைக்க சொல்லியிருக்காங்கக்கா. சரி, சிக்கன் மட்டன் சமைக்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எதுக்கு மேலே எடுத்து வச்சிருக்க? இல்லக்கா, அவங்க வந்து வாஷ் பண்ணிட்டு ஜூஸ் போட சொல்லியிருக்காங்க. வந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ஜூஸ் கொடுக்கணுமா. அந்த அம்மா வெளியே போய் ஊரெல்லாம் சுத்திட்டு வரும், வந்த உடனே நீ ஜூஸ் போட்டு கொடுக்கணும். அந்த அம்மாக்கு சிக்கனு மட்டன் எல்லாம் சமைச்சு வைக்கணும். ஆமாக்கா, டெய்லி இதான்க்கா பண்றேன் நானும். டெய்லி நீயே நீயே துணி துவைய பாரு. மாஸ்க்ல போட கூட துணியில போடணுன்றாங்க. எவ்வளவு நேரம் நீ குனிஞ்சிட்டே வேலை செய்வ? பழக்கம் ஆயிடுச்சுக்கா. பாரு, நீ சமைக்கிறதுலே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் தெரியுமா? இப்போ ஆன்லைன்லேயே நம்ம குக்கிங் பண்ணி வீட்டில் வச்சா போதும், தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் பண்ணுற ஹோம்மேட் வந்து ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஹோட்டல் வந்து வேண்டான்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீயும் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க கால் கீழே இருந்துட்டு பயந்துட்டு இருக்கணும் நீ. அப்படியெல்லாம் இருக்காக்கா? ஆமாம். என்ன படிச்சிருக்க? நான் +2 படிச்சிருக்கேன்க்கா. போதுமே, +2 படிச்சுன்னா போதுமே. இது மொபைலில் ஒரு ஆர்டர் வந்து ஆர்டர் பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா ஆர்டர் ஓகே ஆகிடும். ஓகே ரெடின்னு சொல்லிட்டு நீ கொடுத்தேன்னா கிளிக் பண்ணினா அவங்க வந்து கொரியர் பாய்ஸ் வருவாங்களா, ஜொமேட்டோ ஸ்விக்கியெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்துட்டு அவங்களே நமக்கு வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கள் அத்தை ஒத்துக்கணும் இல்லக்கா. உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசு, அவருக்கு புரிய வை. அவர் புரிஞ்சுக்கிட்டே போதும். உன் அத்தைன்னா உன் அத்தை, அவரெல்லாம் செய்ய சொல்லுவாருக்கா. ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கும்போது அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாருன்னா நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். உங்கள் புருஷன்கிட்ட ஏதாவது சொன்னேன்னா உங்கள் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்கிறாங்கக்கா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்கக்கா. சரி, நம்ம தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார்? அட இது தெரியாதக்கா, முத்துலட்சுமி அம்மா தானே. வெரி குட் வெரி குட். அப்புறம் இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டேன், இப்போ 5th 6th படித்த மாதிரி ஞாபகம். ஆமாம், சும்மா கேட்டேன், நீ கரெக்டாக சொல்கிற. அப்படி ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறவ நீ எந்த அளவுக்கு யோசிக்கணும். அந்த காலத்திலேயே அவங்க படிச்சிருக்காங்க, பெண் மருத்துவர். அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அந்த லெசன் படிச்சிருக்கல? படிச்சிருக்கும்போது நீ ஏன் இப்படி +2 படிச்சிருக்க, சும்மா சமையல் கட்டில கிச்சனில் ஒர்க் பண்ணுற, இங்கே வேலை செய்கிற, அது ஒரு பிஸ்னஸாக பண்ணு. எங்கள் அத்தை ஒத்துக்க மாட்டாங்கக்கா. ஏதாவது செஞ்சு போனோன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு துரத்திடுவேன்னு சொல்கிறாங்கக்கா. ஐயோ, உன்னை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அக்கா ஒரே ஒரு நிமிஷம், நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வரேன்க்கா. ஐயோ, இந்த பொண்ணு நம்ம என்ன விடிய காலம் நடத்தினாலும் மறுபடியும் காஃபி போற கிச்சன் போறா. இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு நம்ம என்ன பண்றது சொல்லு? கடவுளே கடவுளே. என்னம்மா, வாக்கிங் எல்லாம் முடிஞ்சுதுங்களா? வாக்கிங் எல்லாம் முடிஞ்சது. நீ வந்தவரை முடிஞ்சதா? ஏதோ முடிஞ்சது. வெல் வீட்டுக்காரிக்கிட்ட என்னடி பேச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லை அத்தை, காஃபி மட்டும் தான் போட்டு கொடுத்தேன் அக்காவுக்கு. காஃபி போட்டு கொடுத்தியா? குடும்பத்துக்கு எடுக்க ஒருத்தி வந்தா போதும், எல்லாம் பேசி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாளுங்க. சமைச்சிட்டியா? இல்ல தம்பி ஏஞ்சிட்டான், அதான் ஆட்டிட்டு இருந்தேன். தம்பி ஆட்டிட்டு இருந்தே இல்லை, அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். எப்பா பாரு, அவ கூட ஏலியா பிறந்தது ஏன் தப்பா? எப்ப பார்த்தாலும் எங்க அத்தை என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. I call you back. ஆண்டி ஐஷோ வந்துட்டே தங்கம். ஜாலியா ஆண்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டி. வச்சிடுற தங்கம், எனக்கு ஜூஸ் வேணும். இரு அப்படி சொல்ல. ஸ்வேதா, ஸ்வேதா, ஜூஸ் போட்டு கொண்டு வா. ஜூஸ் போட்டாச்சா? எடுத்துட்டு வாடி சீக்கிரம். என் மருமக வெயிட் பண்றால, சீக்கிரம் வா.
அத்தை வந்துட்டேன் அத்தை. ஆண்டி உங்களுக்கு தெரியாதா, நான் வெளியில போயிட்டு வந்து எனக்கு ஜூஸ் ரெடியா இருக்கணும்ட்டு இவ்வளவு லேட் பண்றீங்க? இருடா தண்டத்துக்கிட்ட சொன்னேன், அவ எதுவுமே காதலே வாங்குறது இல்ல. ஸ்வேதா சீக்கிரம் ஆச்சா, எடுத்துட்டு வா சீக்கிரம். வந்துட்டு அத்தை. ஆமா ஆண்டி. ஏய் என்னடி கொண்டு வந்திருக்க? பெரிய டம்ளர்ல கொண்டு வா போ. ஆண்டி நான் இங்க பாருங்க ஆண்டி, இந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். எனக்கு இது வாங்கி தரீங்களா? ஈவினிங் ஷாப்பிங் போலாம் விட்ரா, வாங்கிக்கலாம். ஓகே ஆண்டி. உனக்கு வாங்கி தருவேன், வேற யாருக்குதான் சில வாங்கி தருவேன். ஆண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய் கொண்டு ஆண்டி என்ன இது? ஏய் பிசாச, என்னடி கொண்டு வந்திருக்க? இத பெரிய டம்ளரா? எனக்கு வேண்டாம். என்னடி பண்ணி வச்சிருக்க? அத்தை கிளாஸ்ல கொண்டு வந்தேன், பெருசா எடுத்து வச்சிங்களா? நம்ம வீட்டுல பெருசா இருக்கிறதே சொம்புதான் அத்தை, அதனால அதுல கொண்டு வந்தேன். என் பெரிய அண்டால கொண்டு வந்த வேண்டியது தானே. சரிங்க அத்தை, அடுத்த வாட்டி கொண்டு வரேன். அறிவி கிட்ட முண்டமே, இந்த பட்டிக்காட்டை எங்க புடிச்சதுனா என் புருஷன் இருக்க பாரு, என் புருஷனை சொல்லணும். இவன் ஊர்ல இல்லாத மருமகன் சொல்லிட்டு ஒரு மருமகளை புடிச்சிட்டு வந்தேன். ஒரு ஜூஸ் போட்டுன்னு சொம்பளை தர, அப்படியே அண்டால தரல அவளும், அவன் மூஞ்சியும், அவன் ஹேர் ஸ்டைலும். ஆண்டி எனக்கு ஒரு ஐடியா ஆண்டி. என்ன தங்கம்? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். வாடா, இங்க கிச்சனுக்கு போகாத. அடிக்க இருங்க ஆண்டி. எதுக்கு இந்த பொண்ணு கிச்சனுக்கு போறா? என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேன் ஆண்டி. என்ன பண்ற இவ்வளோ கிச்சன்ல போயிட்டு? என்னது இது? ஆண்டி இப்போ ட்ரெண்டிங்ல பொட்டேட்டோ ரீல்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. நாமளும் வந்து பொட்டேட்டோ ரீல்ஸ் போடலாமா? சூப்பரா இருக்கும்ல, சரி பண்ணலாம். அப்புறம் ஆண்டி நீங்க சொல்லணும், இந்த பொட்டேட்டோ சொல்லணும் ஆண்டி. அது ஊர்வசி பண்றாங்க, அதுதான் ஆண்டி எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே ஆண்டி. இவங்க பண்ண பொட்டேட்டோ, நாங்க பண்ண டொயோட்டோவா? என்னடி எங்க சத்தம்? ஒன்றும் இல்லை அத்தை. இந்த பொட்டேட்டோ. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மூஞ்சிங்க நம்மளாலே பார்க்க முடியல, ரீல்ஸ் போட்ட போன்ல எல்லாருமே பார்ப்பாங்க. அப்பாடி சிரிச்சது மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, ஆஞ்சி. ஆண்டி ரீல்ஸ் பண்ணதால போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி. இருடா செல்லம். ஆண்டி அவ வரதுக்குள்ள எனக்கு பசிய போயிடு, நானே போய் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி வெறும் ஆப்பிள் தான் இருக்கு, இன்னும் சமைக்கவே இல்லை ஆண்டி. அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா உள்ள? ஆண்டி நான் எப்பயுமே லஞ்சுக்கு சிக்கனும் மட்டனும் தான் எடுத்துப்பேன், உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நேரம் பண்றேன், எனக்கு ஆப்பிள் தான் கிடைச்சிருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, சமைக்க சொல்லியிருக்கேன். லேட்டா பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்திருந்தா, அவ கூட பேசிட்டே இருந்தா பாரு, அதை லேட் பண்ற போல. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க மாமி எவ்வளவு அழகா பாத்துப்பாங்க என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க சரியாவே பாத்துக்க மாட்டேன். கூல் பேபி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா தங்கம், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நானே சமைக்கிறேன்டா. விடுங்க ஆண்டி நான் போறேன். ஒண்ணு அப்படி ஒண்ணு இப்படி. நான்